ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஈவினிங்லேருந்து நைட் வர நடந்த ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சோளத்தை எப்படி முத்து தனியாக எடுத்து ஈஸியாக வைக்கலாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் சோளம் ஸ்வீட் கார்ன் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்வீட் கார்ன் தனித்தனியாக உதுத்தாச்சு. பேனில் உதுத்து வச்சுருக்க சோளத்தை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு வேக வச்சிட வேண்டியது தான். ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த மணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நான் 2 மாடலில் இந்த ஸ்வீட் கார்ன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி மாடல், செகண்ட் மசாலா ஸ்வீட் கார்ன். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே சேர்த்துட்டனால உப்பு இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளெயின் ஸ்வீட் கார்ன் ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். செகண்ட் டைப் மசாலா ஸ்வீட் கார்ன். மசாலா ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் கார்னை போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா இருக்குல்ல, அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். சாட் மசாலா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போடுவேன். அப்புறமா கொஞ்சம் மிளகாப்பொடி, பட்டர் நிறைய சேர்க்கணும். ப்ளெயின் பட்டர் ஸ்வீட் கார்னை விடவும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் ப்ளெயின் பட்டர் ஸ்வீட் கார்ன் அப்புறமா மசாலா ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். பர்சனலாக எனக்கு ப்ளெயின் பட்டர் ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் சாட் மசாலா விடவும். செம. ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. அப்புறமா ஈவினிங் சின்னதாக ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்தோம். வீட்லேயே இருக்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் லேசியாக ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா ஸ்கூல் கேம்பஸ்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ இல்லைனா ரோட்லேயோ வாக்கிங் போகிறத விடவும் இங்கே வாக்கிங் போகிறது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். கேமரா ஸ்மைல் ப்ளீஸ். பாருங்களா, கீழே நிறைய கிளிட்டர்ஸ் கிடக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்கள்லாம் இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் யாரோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு. இன்றைக்கோ பழசாக தெரில, கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கிடக்கு பாருங்கள். ஏற்கனவே இந்த பார்க்கில் எடுத்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள்.
கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த காலம் பாருங்கள். எனக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் டெவில் மாதிரி இருக்குது, அந்த மண்டை ஓடு மாதிரி. உங்களுக்கு பார்க்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. டச் பண்ணாமல் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும். இதை பார்க்கும்போது எனக்கும் காய்கறியெல்லாம் செடி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. சின்ன வயசுலேயே டைனோசர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து டைனோசர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைனோசர் ஸ்டாச்சு வச்சு இந்த பார்க் ஃபஸ்ட் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் பண்ணேன். இது ஏதோ வாங்கினதில் கிடச்ச ஒரு சின்ன ட்ரை. இதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ ஸ்பூன் ரெஸ்ட் இங்கே கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டா ஸ்பூன் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணால் தோணுச்சு. பொதுவாக கிச்சனில் ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்பூனை கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஏதாவது மூடிலையோ அப்படி வச்சிடும். அதனால் அந்த கவுண்டர் டாப் அழுக்காகும். இல்லைன்னா அந்த ஸ்பூனை வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும், இல்லை ஏதாவது மூடியில் எடுத்து வைப்போம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பூன் ரெஸ்ட் பண்ணேன். சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டானர், ஸ்பாட்டிலா, அப்புறமா சர்விங் ஸ்பூன், இது எல்லாமே வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்புறமா நைட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் உள்ள என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்த ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மேக்ஸிமம் சிம்பிளான குக்கிங் தான் பண்ணுவேன். அது வெளியில் வேறு போயிட்டு வந்ததுனால ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி பண்ணுறேன். சப்பாத்திக்காக ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா, எண்ணெயில் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகா போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து திரும்ப வதக்கணும். பொடி வந்து பொதுவாக நல்லா வதங்கின அப்புறம் தான் போடணும். நான் இன்றைக்கி திரும்பியும் வெளியே போக வேண்டியிருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக சீக்கிரம் போட்டுட்டேலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். அளவு கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு, தக்காளி போடாமையும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷுக்கு ஒரு ஆம்லேட்டும் சேர்த்துக்கிட்டால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஆனியன் இன்னும் ஃப்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதனால் இதோடு முடிச்சுட்டேன். அப்புறமா சமையலுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் வந்தோம். இங்கே இந்த பக்கெட் வாங்கிட்டு இந்த பக்கெட்குள்ளவே எல்லா திங்ஸையும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய vlog இதில் முடியுது. இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி